சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும். அப்படியா? யாரியா ஹீரோ? ஜீவா. யோ அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேற. நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு போங்க, வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கயா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவரு. அப்ப இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருப்பாரு. ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனைலாம் இல்லாம எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனா நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னன்னா டிசிப்ளின். வேலையில ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா குளிச்சிட்டாரா தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாருந்தா எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தா ஹீரோ தான் கம்மியா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தா டைரக்டர் புது டைரக்டர் நானு சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில பேசுறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாம அலைஞ்சு அன்னைக்கு ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க. எப்படியோ வந்துட்டேன். இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால ஜீவா படம் ஓடுனதுல ஜீவா விட அதிகமா மகிழ்ச்சி அடைகிறது நான் தான்.